Hello everyone. நாம பார்த்துட்டு இருக்கிறது IBPS PO Banking Exam கார்ட question paper. இது 2017 வருஷம் கேட்ட question paperங்க. இந்த question paper நம்ம இன்னைக்கு பார்க்க போறது reasoning ability. So வாங்க இந்த questionஐ பார்க்கலாம். Read the following information carefully and answer the question. 7 persons A, B, C, D, E, F, G like 7 colors: yellow, white, red, orange, blue, grey and black. They visit in a mall on different days starting from Monday to Sunday. இப்போ அவங்க யாருக்கு என்ன கலர் பிடிக்கும்ன்றது வந்துட்டு கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா நாட் இன் த சேம் ஆர்டர் அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ நான் அதை வந்து எனக்கு ஃபேவராக எடுத்துக்கிறேன். மண்டே டு சண்டே லைனாக போட்டுக்கிறேன். எல்லோ டு பிளாக்கையும் நான் லைனாக போட்டுக்கிறேன். அப்புறம் யாருக்கு என்ன கலர் பிடிக்கும்னு மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஆனால் இது ஏபிசிடி லைனாக கிடையாது. அது அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. A visits one day after Thursday. அப்போ A என்னவா இருப்பார்னா ஃப்ரைடே இருக்கலாம், இல்லைனா சாட்டர்டே, இல்லைனா சண்டே விசிட் பண்ணியிருக்கலாம். Only 4 people are between A and B. ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் 4 பேர் இருக்காங்க. ஏன்னா ஏ வந்து ஆஃப்டர் தேர்ஸ்டே தான் விசிட் பண்ணுறாரு. அப்போ பி வந்துட்டு அதுக்கு முன்னாடி 4 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பி அவங்களுக்கு முன்னாடியே விசிட் பண்ணியிருக்கணும். The one who likes red color visits immediately after B. So red பிடிச்சவங்க வந்துட்டு பிக்கு அடுத்த நாளே விசிட் பண்ணிடுறாங்க. Only one person visits between red and blue. The one who likes white color visits before one of the days on which C visits. Cக்கு முன்னாடியே white color பிடிச்சவங்க விசிட் பண்ணிடுறாங்க. The one who likes white color does not visit on Monday. வெள்ளை பிடிச்சவங்க திங்கக்கிழமை விசிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. D visits before E. D visits before E. Only one person between D and E. இவங்க நடுவில் வந்து ஒருத்தங்க தான் இருக்காங்க. D likes yellow color. D likes yellow color. அப்புறம் the number of person who visits between A and who likes blue color is 1 less than the number of person who visits between B and C. ஸோ ஏக்கும் ப்ளூ கலரோட எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட ஒன்று குறைச்சலா இருப்பாங்க. பிக்கும் சிக்கும் நடுவில் இருக்கிறவங்க பிக்கும் சிக்கும் நடுவில் இஸ் 1 less than நம்பர். பிக்கும் சிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை விட ஒன்று குறைச்சலாக தான் ஏக்கும் ப்ளூ கலருக்கும் நடுவில் இருக்கிறவங்க இருப்பாங்க. நெய்தர் ஜிக்கும் எஃப்க்கும் பிளாக் பிடிக்காது. இவங்க 2 பேர்த்துக்கும் ஒயிட்டும் பிடிக்காது. இவங்க ஜியும் ஈயும் வந்துட்டு சாட்டர்டே விசிட் பண்றதில்ல. ஜிக்கு கிரே கலரும் பிடிக்காது. இதெல்லாம் வச்சுட்டு நம்ம யாருக்கு என்ன கலர் பிடிக்கும்னு பார்க்கலாங்க. ஸோ டே, பர்சன், கலர். ஸோ மண்டே, டியூஸ்டே, Wednesday, Thursday, Friday, Saturday and Sunday. Okay. So color லைனாவே எழுதிக்கலாம். yellow, white, red, orange. ஏன்னா மற்ற கலர்ஸை பற்றி ரொம்ப தெளிவாக கொடுக்கவே இல்லைங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி போகிறது தான் வந்து பெட்டர். அதே மாதிரி நாட் த சேம் ஆர்டர்னு கொடுக்கல. அதனால தான் நான் வந்து கலரையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். டிக்கு எல்லோ பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. ஏ வந்துட்டு இந்த 3 நாள் தான் யாரோ ஒரு நாளாக இருக்காங்க. ஜிக்கு வந்துட்டு எஃப்க்கு வந்துட்டு பிளாக் பிடிக்காது. ஜி வராது, எஃப் வராது. அப்புறம் சனிக்கிழமை ஜி வந்து கிரேவும் பிடிக்காது. சனிக்கிழமையும் வரமாட்டாங்க. ஈயும் சனிக்கிழமை வரமாட்டாங்க. சரிங்களா? ஓகே. அப்புறம் ஏ விசிட். ஓகே, only 4 people between this. The one who visits likes red color visits immediately after B. Okay. ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் 4 பேர் இருக்கணும்னா சப்போஸ் எனக்கு ஏ இங்கே இருந்துச்சுன்னா 1 2 3 தான் இருக்காங்க, 4 பேர் இல்லை. ஸோ ஏ இங்கே இருந்துச்சுன்னா 1 2 3 4. ஓகே.
ஏ இங்கே இருக்கலாம். ஆனா the number of person between ஏக்கும் ப்ளூக்கும் நடுவுலன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வெள்ளிக்கிழமை தான் ப்ளூ, சனிக்கிழமை கிரே. இப்போ ஏக்கும் ஏக்கும் ப்ளூ கலர் பிடிச்சவங்க நல்ல கேப்பே இல்லைங்க. ஸோ ஏ வந்து எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்க முடியும் ஏ. சரிங்களா? ஸோ ஏ வந்து பிடிச்ச கலர் பிளாக். ஸோ ஏக்கும் பிக்கும் 4 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் 1 2 3 4. அப்போது பி வந்துட்டு டியூஸ்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கலர் வந்துட்டு ஒயிட்டு. அதுக்கப்புறம் டி விசிட்ஸ் பிஃபோர் இ போட்டாச்சு. ஒன்லி 1 person between டி அண்ட் இ. அப்போ டிக்கும் ஈக்கு நடுவில் ஒன்றுனா இ தான் வந்துட்டு ரெட் கலர் பிடிச்சவர். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ ஜி பார்த்தீங்கன்னா ஜிக்கு வந்துட்டு பிளாக் பிடிக்காது, கிரேவும் பிடிக்காது. ஜி சனிக்கிழமையும் வரல. அப்போது அவருக்கு வெள்ளிக்கிழமை ப்ளூவாக இருக்கலாம், இல்லைன்னா வியாழக்கிழமை ஆரஞ்சாக இருக்கலாம். 2 சான்ஸ் தான். ஜி ஒன்று இங்கே வரலாம், இல்லைன்னா இங்கே வரலாம். அப்போ மிச்சம் இன்னொன்று யார் இருக்காங்க? சி இருக்காங்க, அப்புறம் இ இருக்காங்க. இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. இ போட்டாச்சு. எஃப், ஜிசிஎஃப் தான் இருக்காங்க. எஃப்க்கும் வந்துட்டு ஒயிட் கலர் பிடிக்காது, பிளாக் கலர் பிடிக்காது. ஓகே, வேற எஃப் பற்றி எதாவது கொடுத்துருக்காங்களா? இல்லை, கொடுக்கல. ஒன்லி 1 person resides between ரெட் அண்ட் ப்ளூ. ரெட்டுக்கும் ப்ளூக்கும் நடுவில் ஒருத்தங்க தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, one who likes white color visits before the day on which day C visits before one of the days on which C visits. So C வந்து ஒயிட்டுக்கு அப்புறம் தான் வராங்க. ஓகே, ஓகே. ஏக்கும் ப்ளூ கலர் நடுவில் எத்தனை இருக்குங்க? ஒன்று இருக்கு. அப்போ பிக்கும் சிக்கும் நடுவில் 1 லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைன் திரும்ப வாசிங்க. The number of person who visits A and who likes blue color எவ்வளோ பேர் இருக்காங்களோ is 1 less than number of person between B and C. B கூட எத்தனை பேர் இருக்காங்களோ அது வந்து 1 குறைவா இருக்கும்னு சொல்றாங்க. இங்க எக்ஸ் பேர் இருந்தாங்கன்னா இங்க எக்ஸ் -1 பேர் தான் இருப்பாங்க. இப்போ பிக்கும் சிக்கும் எத்தனை பேர் இருக்கு? ஏக்கும் ப்ளூ கூட எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தங்க தான் இருக்காங்க. அப்போ பிக்கும் சிக்கும் 2 பேர் இருப்பாங்க. ஸோ தட் ஓகே, ஸோ தட் 1 2. ஸோ சி தான் வந்துட்டு ப்ளூ கலரை பிடிச்சவங்க. இப்போ ஏக்கும் ப்ளூ கலர் பிடிச்சவங்க நடுவில் ஒருத்தங்க இருக்காங்க. பிக்கும் சிக்கும் நடுவில் 1 அதிகமாக இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே ஒரு ஆள் வரணும், இங்கே ஒரு ஆள் வரணும். ஜிக்கு கிரே பிடிக்காது, ஒரே வழி எஃப் தான் அங்கே வர முடியும். மிச்சம் இருக்கிற இடம் ஜி இங்கே தான் வர முடியும். சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. இனி கேள்வியில பார்க்கலாம். The one who visits just before F likes which of the following color? White, red, orange, blue, none of these. Fக்கு முன்னாடி வரது யாருங்க? C. Cக்கு என்ன கலருங்க பிடிக்கும்? ப்ளூ கலர். So C likes blue color. The one who visits just before F is C. C பிடிச்ச கலர் blue. Who among the following visit on Sunday? B. The one who likes red color. A. None of these. The one who likes grey. Sunday visit பண்றாங்க, black பிடிச்சவங்க, அப்புறம் A. black பிடிச்சவங்கன்னு இல்லை, A தான் இருக்கு. So C, answer C. A is the right answer. Which of the following is true according to the given arrangement? D likes white color. D likes white color? No. F visits on Wednesday. Is it so? இல்லை, Saturday. G visits just after. C visits just after G. ஆமா, அது கரெக்டா இருக்காங்க. C visits just after G. A likes grey color. No, A likes black. None of these இல்லை. So C visits just after G is the right answer. F visits on which of the following day? F எப்போ வராரு?
F வந்து சனிக்கிழமை வராரு. F visits on Saturday. A likes which are the following color? A likes black colorங்க. இப்போதான் பார்த்தோம். I remember. A likes black color. ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா நான் கலரை மாற்றவே இல்லை. அவங்க கொடுத்துருக்க ஆர்டர் படியே எல்லோ, ஒயிட், ரெட், ஆரஞ்சு, ப்ளூ, கிரே அண்ட் பிளாக்குன்னு எழுதிட்டு அவங்க எப்படி பர்சனை ஃபிட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேங்க. ஸோ சம் வாட் ஈஸி ப்ராப்ளம்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே